ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சனாஸ் கிச்சனில் சொரா புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் சொரா புட்டு. ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 2 பெரிய பச்சை மிளகா, ஒரு 1.5 வெங்காயம், அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள் அதெல்லாம் தான். ஸோ ஃபஸ்ட் நல்லா கட் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஸோ இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தண்ணி எடுத்துகிட்டு அதில் கட் பண்ண சொராவை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணாவே போதும் தான் அதுக்கு. ஏன்னா ரொம்ப வேகணும்னு இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் கூட ஜஸ்ட் அந்த ஸ்கின் தான் வெளியே வரணும். அது வந்துடுச்சுனாவே ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாருங்கள், மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு கத்தி எடுத்து ஜஸ்ட் அதை கீறி தான் பார்க்குறேன் ஸ்கின் வருதான்ட்டு. ஸோ லைட்டாக தான் வருது. ஸோ இப்போ நான் கூல் டவுன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். கூல் டவுன் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அது ரொம்ப சூடாக இருக்கும் போது பண்ணணும் இல்லை, கொஞ்சம் லைட்டான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கின் பீல் பண்ணால் ஓகே தான். ரொம்ப ஆற வச்சா கையெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும். ஸோ கொஞ்சம் சூடாக வெது சூடில் இருக்கும் போது இந்த மாதிரி ஸ்கின் எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் கரண்டியை வச்சு சும்மா பண்ணுறேன், அதுக்கு எவ்வளோ சாஃப்டாக அந்த ஸ்கின் வருது பாருங்கள். ஸோ உங்களுக்காக தான் சும்மா காமிக்கிறேன், பட் நான் கையில் தான் நான் பண்ணுவேன். ஸோ இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய், ஸோ இந்த பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாமே நான் ஒரே இதுவாக போட்டுக்கிறேன். ஒரே இதுவாக போட்டு வதக்கிக்கிறேன். ஏன்னா ஈக்குவலான கலர் வந்தால் போதும். ஏன்னா ரொம்ப எல்லாமே தனித்தனி கலரில் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஈக்குவலான கலரில் இருந்தால் ஓகே. ஸோ இப்போ நான் அந்த சொராவை எடுத்து நல்லா கையிலே ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கையிலே ஸ்மாஷ் பண்ணி இதுக்கு கிரைண்டரோ மிக்சியோ அதெல்லாம் அரைக்கவும் இல்லை, சும்மா கையில் ஸ்மாஷ் பண்ணாவே போதும் தான். கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து சென்டரில் ஊற்றிட்டு அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு வேணும்னா கொஞ்சம் லைட்டாக பெப்பருக்கு போட்டுக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பரான சொரா புட்டு ரெடி.